ஹாய் காய்ஸ். இன்னைக்கு வந்து நம்ம என்ன பார்க்க போறோம்னா பொம்மையை ஏன்னா வீடா எங்களை மட்டும் பார்த்தா போர் அடிக்கும்னு சொல்லி இந்த பொம்மையை வைக்க சொன்னா என்னென்ன பண்ணிட்டு இருக்கான்னு தெரியுமா வந்ததுல இருந்து. வந்து நம்ம என்ன நாட்டினே இருக்காது, இதுக்கு தான் ஒரு பொருள் ஒட்ட கொடுக்கறது இல்ல. வெத்துக்கு அழகா தெரியணும். மூஞ்சி மறைக்காத. ஐயோ மூக்கு முட்டி செத்து போயிடும்டா அது. பேசாம இது இருக்கட்டும். எனக்கு பதிலா என்ன அது கூட உயிர் இருந்தா அதை உட்கார வச்சிருவேன். உன்னைய வச்சுட்டு என்ன பாடுபட வேண்டியதா இருக்கு ஒரு சரி video ல. ஓகே, தேவையில்லாதெல்லாம் பேசிட்டு இருக்கோம். சரி ஓகே, இன்னைக்கு வந்து என்ன வீடியோ பார்க்க போறோம்னா Q&A செஷன் தான். ஆமா, அதாவது நம்ம ஃபாலோவர்ஸ் சப்ஸ்கிரைபர்ஸ் கேட்ட கேள்விங்களுக்கு பதில் சொல்லலாம் அப்படின்னு இருக்கோம். ஆமா, ஓகேவா, போயிடலாமா? இதுலயே முக்காவாசி எங்களை பத்தி நீங்க நிறைய தெரிஞ்சுக்கலாம். பாப்போம் என்னென்ன கேள்வி இருக்குன்னு பார்த்தரலாம். ஃபர்ஸ்ட் வந்து நீங்க லவ் மேரேஜா இல்ல அரேஞ்ச் மேரேஜான்னு கேட்டிருக்கீங்க. என்ன சொல்றது, வந்து இப்ப நான் என்ன உங்கள்கிட்ட சொல்றது? வாழ்க்கையில தப்பு பண்ணிட்டோம், யோசிக்காம முடிவெடுத்தோம், எங்களை பார்த்து திருந்திக்குங்க அப்படின்ற மாதிரி லவ் மேரேஜ் தான் பண்ணோம். பண்ணிக்காம இருந்தீங்கன்னா பெஸ்ட். ஆமா கரெக்ட் தான். இருக்குங்க கல்யாணம் எல்லாம் பண்ணிட்டு கல்யாணம் ஆகாதவங்க ஏன்டா கல்யாணம் ஆகலன்னு ஃபீல் பண்றீங்க, கல்யாணம் ஆனவங்க தெரியாம கல்யாணம் பண்ணிட்டமே ஃபீல் பண்ற மாதிரி அப்படி இல்ல. ஓகே தான், இருந்தாலும் ரெண்டு பேருக்கு ஒத்து போச்சுன்னா கல்யாணம் பண்ணிக்கோங்க. ஓகே, நல்லா பண்ணாதான் இருக்கும். அடிப்பேன்னு சொல்லி ஏமாத்துறான். சரி விடுங்க. அது என்ன ஆகும்னா அவங்க என்னை அடிக்க, அவங்க அடிக்க, இதுதான் நடக்கும். மூஞ்சி பார்த்தாவே உங்களுக்கு தெரியும் நான் என்ன அடிக்கிற மாதிரியா தெரியுது. இங்க பாரு, கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லு நரேனு. சரி என்ன கேள்வி? லவ் மேரேஜா அரேஞ்ச் மேரேஜா? லவ் மேரேஜ் தாங்க. ஓகே ஓகே, நெக்ஸ்ட் क्वेश्चन, மேரேஜ் ஸ்டோரி சொல்லுங்க அண்ணா. மேரேஜ் ஸ்டோரி சொல்லலாம். நாங்க வந்து என்ன பிளான் பண்ணி வச்சிருக்கோம்னா, பொம்மையை காணா இந்த இருக்கு பாரு, செத்து கிடக்குது அது இங்கதான் இருக்கு. இப்போ நாங்க வந்து என்ன பிளான் பண்ணிருக்கோம்னா லவ் ஸ்டோரி வந்து ஒரு சீரீஸா எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்கோம். அந்த என்னடா லவ் ஸ்டோரின்னு சொல்றாங்கன்னு யோசிக்காதீங்க, அது கூடயே சேர்ந்து இதுவும் வந்துடும். கிளைமேக்ஸ் இதாக தான் இருக்கும் ஆப்வியஸ்லி. ஆமாம், மேரேஜ் ஸ்டோரி பெருசாக சொல்லிக்கிற மாதிரி இல்லையானா கண்டிப்பாக பயங்கரமான ஒரு சம்பவம் தான். படத்தில் நடக்கிற மாதிரி ரன்னிங் சேசிங் அந்த மாதிரிலாம் எல்லாமே இருந்துச்சு. அதனால கண்டிப்பாக உங்களுக்கு வந்து சொல்கிறோம். ஓகே, ஒரு படமாக எடுக்கிறோம். ஓகேவா, படமாக பார்த்தா உங்களுக்கு இன்னும் மாசாக இருக்கும். அதனால தான் நாங்கள் படமாக இல்லை, சாரி வளர்றா சீரீஸாக எடுக்கிறோம். சீரீஸ்னா என்ன, படம்னா என்ன, விடு ரெண்டு வேற வேற. நம்ம பொம்மை அங்கிட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருக்குது. இங்கே கவனி, நீங்களே கவனிக்க மாட்டீங்க. எங்க கூடயே இத்தனை வருஷம் இருக்கிறவங்க அவங்க எப்படி கவனிப்பாங்க? எல்லாம் உங்களோட சேர்ந்தெல்லாம் பழக்க வெட்டியா தான் இருக்கு. மெம்பர் எவ்வளவு அமைதியா உட்காந்துருக்கான். ஏண்டா லூசு மாதிரி பேசாத. அடுத்து வந்து சிஸ்டர் ஏஜ் என்ன, அத பத்தி எது கேக்குறீங்க? அதெல்லாம் பேசக்கூடாது. நான் இன்னும் சின்ன பிள்ளை தான். என்ன சின்ன பிள்ளை? நான் ஜஸ்ட் 18 years old plus 10. ஆமா, ஆக்சுவலி 27 கம்ப்ளீட்டட் அண்ட் 28 ரன்னிங். இப்போ திடீர்னு உங்களுக்கு ஒரு பாம்பு வெடிச்ச மாதிரி ஒரு ஷாக் இருக்க தான் செய்யும். பிகாஸ் இப்படி குழந்தை மாதிரி அழகா இருந்துட்டு எப்படி உங்களுக்கு இவ்வளோ வருஷம் வயசாச்சு பாத்தியாடா கிளவிக்கு கொழுப்ப அந்த மாதிரி உங்களுக்கு தோணலாம். ஆனால் நீங்கள் நம்பிதான் ஆகணும். எனக்கு 27 முடிஞ்சு 28 நடக்குது. டிசம்பர் வந்துச்சுன்னா திரும்பி 29 ஸ்டார்ட் ஆகும். அடுத்த டிசம்பர் வந்துச்சுன்னா 30 ஸ்டார்ட் ஆகும். அதுக்கடுத்த டிசம்பர். சரி ஓகே, அடுத்து எல்லாம் மொக்க காமெடி போட்டுக்கிட்டு இருக்கா, கேட்க மாட்டீங்களா? அவளை கேட்பாங்க, கீழே வண்டி வண்டியா வந்து கேளுங்க. கோஸ்ட் எக்ஸ்ப்ளோரேஷன் வீடியோ போடுங்க நைட்ல ப்ளீஸ். இதெல்லாம் நியாயமா? ஆமா, இவெல்லாம் அவ்வளவுதான். எலிய பார்த்தா பள்ளிய பார்த்தாவே மூத்திர அடிக்கிறவன். அப்படிலாம் கிடையாது, நான் போயிடலாம் தாராளமா. இப்ப இருக்க காலகட்டத்துல லேடிஸை நைட் டைம்ல வெளியே கூப்பிட்டு போறது ரொம்ப ரிஸ்கான வேலை. கரெக்ட், அது கோயம்புத்தூர்ல ரீசெண்டா ஒரு சம்பவம் நடந்ததுல இருந்து ரொம்பவே பயமா இருக்கு. அதனால இதுக்கு வந்து சான்ஸ் இல்லை. வேணா நான் என் ஃப்ரெண்ட்ஸ் கூட ட்ரை பண்றேன், மேபி சான்ஸ் இருந்தா. நான் எல்லாம் போயிருவேன். நீயே போயிடுவேன். அப்படிலாம் கிடையாது, ட்ரௌசர்ல உட்காந்துட்டாது நான் வேவ் பக்கம் போயிருவேன். ஆனா பேய்ங்கிறப்ப வேணா நீ போயிட்டு வா, நான் அனுப்பி விட்டுருவேன் சந்தோஷமா. இருந்தாலும் கொஞ்சம் மனசாட்சியோட சொல்லுங்க. எங்களுக்கே பேய் பயம். அதெல்லாம் வந்து பேய்னா ஒண்ணு கிடையாது. எங்களுக்கே இல்ல, உனக்கு ஒரு அசிங்கமாய் போச்சு குமார். அப்படி சொல்லு. பேய்னா பயமே இல்ல அப்படின்றவங்க வேணா அந்த மாதிரி எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். இல்ல வந்து எனக்கு எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்ன்ற ஆசை இருக்குது. இருந்தாலும் லைட்டா பயம் இருக்குது. இல்ல புரியல, ரொம்ப பயம் இல்ல, லைட்டா பயம். அப்படியே வச்சு பிடிச்சிக்கோ பேசாம. விடு, சாயாது விடு. இவ்வளோ நாள் இந்த அது பாட்டில் உட்காந்துருந்துச்சு, புறாத்தையும் வந்து எடுத்து விட்டேன். கீழே வந்துச்சு போ.
நீங்கள் இப்போது எந்த ஊரில் இருக்கீங்க? ஆப்வியஸ்லி நாங்கள் கோயம்புத்தூரில் தான் இருக்கோம். கோயம்புத்தூரில் சரவணம்பட்டி கிட்ட ஒரு ஊர். அது எந்த ஊருன்னு ஏன் பர்ஃபெக்டா கரெக்டா எக்ஸாக்டா சொல்ல மாட்டேங்கிறோம் அப்படின்னா, இவனோட எக்ஸா இருக்கட்டும் என்னோட எக்ஸா இருக்கட்டும் எங்களை தேடி வந்துருவாங்களோன்னு ஒரு சின்ன பயம் இருக்கு. என்ன பண்றது, ஒரே லவ் டார்ச்சருங்க. அதனால வந்து எக்ஸாக்டா ஊர் சொல்ல வேணாம் அப்படின்றதுக்காக சொல்லல. ஏன்னா எங்க சேஃப்டி உங்களுக்கு முக்கியம் இல்ல ரொம்ப. எங்க சேஃப்டி எங்களுக்கு முக்கியம், அதனால கரெக்ட். ஆனா வந்து கண்டிப்பா ஃபியூச்சர்ல சொல்லுவோம், நம்ம எல்லாருமே மீட் பண்ண போறோம்ல. சரவணம்பட்டிக்கு ரொம்ப ரொம்ப கிட்டத்துல தான். ஓகே, நம்ம லவ் ஸ்டோரி ஷார்ட்டாக சொல்லுங்கள். நீ ரிப்ளை பண்ணு. லவ் பண்ணோம், ஃபோன் பேசினோம், கல்யாணம் பண்ணிட்டோம். அவ்வளோதான் ஷார்ட்டா. கீழே அசிங்கமாக திட்டாதீங்க, அப்படி இல்லை சொல்கிறோம். அதுதான் லவ் ஸ்டோரி, மேரேஜ் ஸ்டோரிலாம் நிறைய பேர் கேட்டது தான் லவ் ஸ்டோரின்னு கேட்டிங்க. கண்டிப்பாக வந்து பயங்கரமான ஒரு லவ் ஸ்டோரி தான். எனக்கு பர்சனலாக வந்து பிடிச்ச ஒரு லவ் ஸ்டோரி, ஒரு படமாக கூட எடுத்தால் செம்மையாக இருக்குமெல்லாம் தோணிருக்கு. அதனால் வந்து ஒரு சீரியஸாக எடுக்கலான்னு பிளான் பண்ணியிருக்கோம். ஒரு 1 month அதுக்கப்புறம் வெயிட் பண்ணி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஃபர்ஸ்ட் எபிசோடு உங்களுக்கு வந்து ரிலீஸ் பண்ணுறோம். ஓகே, நாங்கள் இன்னும் ஏதோ கோஸ்ட் சீரிஸ், அந்த கோஸ்ட் சீரிஸ்லேயே ஒரு எபிசோட் மீதி இருக்கு. அதுவும் வந்து 4th எபிசோட். நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்மளோட சேனலில் கீழே கொஞ்சம் போனீங்கன்னா இருக்கும், ஓ காதல் பிசாசேன்னு சொல்லிட்டு. அதில் வந்து பார்த்தீங்கன்னா 3 எபிசோட் போட்டாச்சு. ஃபைனல் எபிசோட் இன்னும் போட வேண்டியது இருக்குது. அதை இப்போ ஷூட் ஆரம்பிச்சிருவோம். அது முடிச்சோடனே நமக்கு லவ் ஸ்டோரி தான். ஓகே, மாசாக இருக்கும், க்யூட்டாக இருக்கும், அழகாக இருக்கும். ஓகே, சொல்லு நீ சொல்லி கேளுதான் ஓ லவ் ஸ்டோரியில் ஒருட்டு ஓவாயி ஓவர்ட்டு இல்லைன்னா நல்லா இருக்காதாக்கும். கொஞ்சம் வேற பையனா இருந்தா இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கா இருந்திருக்கும். இவன்றனால ஓகே சுமாரா இருந்துச்சு. உனக்கு சுமாரா. அடுத்த கேள்வி நான் படிக்கிறேன். நீங்க என்ன ஒர்க் பண்றீங்க? நான் ஒர்க் பண்றேன். நீ சொல்லு. சொல்லுங்க. நீங்க சொல்லுங்க. அட நீங்க சொல்லுங்கண்ணா. ஏன் நீங்க சொல்ல மாட்டீங்களா? யார் கேக்குறல சொல்லுங்க. ஏன் உங்களை கேட்கலையா? AWE அப்படின்ற கம்பெனி, ஸ்டார்ட் அப் கம்பெனி தான். இன்னும் ஸ்டார்ட் பண்ணலை, அதுக்காக ஒர்க் பண்ணிருக்கோம். 2 பேருமே ஒர்க் பண்ணிருக்கோம். அது இல்லாமல் இந்த யூடியூப் ஒரு என்டர்டெயின்மெண்ட் அதுக்காக பண்ணிட்டு இருக்கோம். அதுக்கப்புறம் வந்து இன்பா வந்து ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸ் எடுக்கிறாங்க. ஆமாம், உங்களுக்கு யாராவது வேணும்னா ஜஸ்ட் ஜாயின் பண்ணிக்கலாம். 3 to 4 months நல்லா ஃப்ளூயண்ட்டாக பேசுறதுக்கே வந்து நான் இது பண்ணுவேன். உனக்கே நீ என்னமா படிச்ச ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸ் எடுக்கிறேன்னா நினைக்காதீங்க. ஆக்சுவலி ஐ எம் MA BEd இன் இங்கிலீஷ் லிட்ரேச்சர் சொல்லுவாங்க, ஆனால் பேச தெரியாது. அடிச்சிருவேன். அதான் இப்படி சொன்னா எப்படி கஸ்டமர்ஸ் வருவாங்க? அதெல்லாம் இல்லைங்க, குழந்தைகள் இருந்து பெரியவர்கள் வரை எல்லாருக்கும் நான் கிளாஸ் எடுத்துட்டு இருக்கேன். ஃபர்ஸ்ட் டு வேலைக்கு போறவங்க யாருனாலும் ஓகே எடுப்பாங்க. அதாங்க ஈவினிங் டு நைட் தான் எங்களுக்கு மோஸ்டா ஜாப். ஏன்னா யூஎஸ்க்கு ஒர்க் பண்ணிட்டு இருக்கனால அதனால மார்னிங் ஃபுல்லா ஃப்ரீயா இருக்குமா, சரி ஓகே டெய்லி ஒரு யூடியூப் எடுத்து எடிட் பண்ணி போடலாம் அப்படின்ட்டு. இந்தியன் கம்பெனி, தமிழ்நாடு கம்பெனி தான், ஆனால் கிளைண்ட்ஸ் வந்து ஃபாரினர்ஸ். ஸோ அதனால நைட் டைம் தான். அடுத்த கேள்வி வந்து பேபி ரெடி பண்ண எப்போ பிளான் பண்ண போறீங்க அண்ணா? ஆல்ரெடி 2 வச்சிருக்கோம் பாருங்க, இதுதான் எங்க பேபிஸ். அது கூட இது 2 பேபிஸ். இது இல்ல, இந்த இங்க 2 பேர் இருக்காங்க. ஆமா, நாய்க்கு பிறந்த நாயா தானே இருக்கும். அதனால என்ன இது என்ன அப்படிலாம் இல்லைங்க, சீரியஸா வந்து எங்களுக்கு கல்யாணம் ஆகி இப்போ எவ்வளோ நாள் ஆயிடுச்சு? ஒரு வருஷம் 1.5 வருஷம் தான் ஆகுது. என்ன அவசரம், நாங்களே சின்ன பிள்ளைங்கன்னா நாட் பை ஏஜ், மனசு மெச்சூரிட்டிலலாம் வந்து நாங்கள் இன்னும் குழந்தைங்க தான். ரொம்ப தூரம் இல்லை, ஆனால் சூன் குட் நியூஸ் சொல்லுவோம். சூன்னா ரொம்ப சூன் கிடையாது, பார்ப்போம் ஒரு 6 months அப்புறம் பிளான் பண்ணலாம். ஓகே, கண்டிப்பாக நான் உங்ககிட்ட சொல்லிட்டு கிடையாது, ப்ரெக்னென்ட் ஆனதுக்கப்புறம் வி ஆர் ப்ரெக்னென்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, அடுத்து உங்கள் நேட்டிவ் பிளேஸ் எங்க? யார் நேட்டிவ் பிளேஸ் கேட்டிருக்கீங்க? உங்கன்னா 2 பேருக்கும் தான். உனக்கு என்ன நேட்டிவ் பிளேஸ்? எனக்கு வந்து தேனி பக்கத்தில் போடி நாயக்கனூர் அப்படின்ற ஒரு ஊர். டவுன்னா வில்லேஜ் கிடையாது, டவுன். ஆமாம், எனக்கு வந்து திண்டுக்கல் பக்கத்தில் வேடசந்தூர், அதுக்கு பக்கத்தில் கோட்டூர். அதுங்க தான் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பே இல்லை. திண்டுக்கல் வேணால் தெரியும், கோட்டூர் தான் நேட்டிவ். அது ஒரு கிராமம், வில்லேஜ். இங்க வந்து மாடர்ன் மாதிரி சீனை போட்டுட்டு தெரியுது நீ சொல்றேன் அந்த இடத்துல. இப்போ நேட்டிவ் இருந்தாலும் நாங்கள் இங்கே இருந்தது கிடையாது. எங்களோட வம்சாவளி, என்னோட வம்சாவளினா இதுக்கப்புறம் வர போகிறதோ, என்னோட முன்னோர்கள்லாம் வந்து இருந்த ஊர், அவ்வளோதான். நாங்கள் ஆனால் வந்து இந்த மாதிரி
இந்த மாதிரி வந்து அந்த மாதிரி சிட்டிஸ்ல வேடசந்தூர் வந்து சிட்டியா நீங்களே கேட்டுக்கங்க. ஆமா போடி மட்டும் சிட்டின்னு பண்ணி நான் சிட்டில சொல்லல டவுன் தான் சொன்னேன். ஓகே அதே மாதிரி டவுன் தான். டவுன்னு சொல்ல முடியாது, டவுனுக்கு கொஞ்சம் கீழேன்னு சொல்லலாம். போ நானே வச்சுக்கிறேன். இப்போ டவுனுக்கு கொஞ்சம் கீழே சொல்லலாம், அந்த மாதிரி ஏரியா. அது ஃபுல் நேம் என்ன? ஐயோ அது வேணாம் ஸ்கிப் பண்ணிடலாம். இல்ல சொல்லலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆக்சுவலா நானு டீச்சரா போனேன் சரியா, ஆனா ப்ரொஃபஸரா போயிருக்கலாம். ஏன் போல தெரியுமா? இந்த பேருக்காக தான். இப்படி ஒரு கஷ்டத்தை கொடுத்துட்டாங்க எனக்கு. அந்த பேரை வச்சு எல்லாம் ஓட்டு வாங்கி கிடையாது, ரொம்ப நல்ல பேரு தான். உடனே ஓவரா பேசுவா. இப்ப இன்பா இல்லையா உங்க பேரு அப்படின்னு கேட்காதீங்க, இன்பா தான். கூட பின்னாடி ஒரு சதியோட வந்திருக்கு. சதியெல்லாம் கிடையாது, நல்ல பேரு தான், இன்பவல்லி. குட் நேம். ஏதாவது இந்த பேருக்கும் எனக்கு சம்மந்தம் இருக்கா சொல்லுங்க? சம்மந்தம் இருக்கு, நல்லா இருக்குல்ல பேரு. இந்த சம்பவத்துக்கு ஒரு கதை நான் சொல்லியாவேன். இப்ப காலேஜ்ல படிக்கும்போது வந்து அட்டெண்டன்ஸ் எடுக்கிறதுக்கு புதுசா ஒரு மேம் வந்தாங்க. அவங்க வந்து வரிசையா பேர்லாம் சொல்லிட்டே வந்தாங்க. கடைசியில இன்பவல்லி அப்படின்னு படிச்சுட்டு, இன்பவல்லியா யார் இது எந்திரி அப்படின்னாங்க. அதுக்கு அந்த அம்மாவுக்கு ஒரு 50 வயசு இருக்கும். ஓகேவா, பார்த்துட்டு சிரிச்சுட்டு ஓகே ஓகே உட்காருச்சு. அந்த அம்மாவோட பேர் என்ன தெரியுமா? 50 வயசு கிழவி பேரு வர்ஷா. இந்த காலத்து பொருளுங்களுக்கு பேரா வைக்கிறாங்க. அந்த காலத்துல என் புருஷனுக்கு பேர் வச்சது முனியாண்டி. புருஷனுக்கு முனியாண்டின்னு வைக்காம பின்ன முகேஷ் அம்பானின்னு வைப்பாங்க. அன்னைக்கே வந்து வீட்டுல பஞ்சாயத்து அடி பொழந்து விட்டுட்டேன் வீட்டுல. எனக்கு எதுக்கு பேர் வைக்கீங்க? அந்த கிழவிக்கெல்லாம் வர்ஷான்னு பேர் வச்சிருக்காங்க. அந்த அம்மா என்னை பார்த்து சிரிக்குது, இன்பவல்லி அம்மா இன்பவல்லி, உங்களுக்கு எதுவும் கிடைக்கலையான்ட்டு. அப்புறம் முருகன் சம்பந்தமா வைக்கலாம் அப்படின்னு யோசிச்சோம் அப்படின்னாங்க. நல்ல வேலை இன்னொரு ஒய்ஃப் பேரு தெய்வான, இன்ப தெய்வானன்னு வைக்காம விட்டீங்களே, அதுக்கு வள்ளியே பரவாயில்ல அப்படின்ட்டு. இன்ப நிலான்லாம் யோசிச்சாங்களாமா, அதுதான் ஹனிமூன் மாதிரி ஆயிடும்ல. அப்புறம் இன்ப நிலா கூட ஓகே அழகா தான் இருக்கு. நிலான்னு கூப்பிட்டுருக்கலாம், இல்லைன்னா இன்பான்னு கூப்பிட்டுருக்கலாம். இருந்தாலும் ஃபர்ஸ்ட் ரொம்ப அழுதேன். இப்பெல்லாம் ஒத்துக்கிட்டேங்க, சரி விடுங்க இன்பவல்லி தான். நானு இவன் பேரு வந்து நிறைய டர்ரு பிடிக்காது இவனுக்கும். இப்ப என்ன மூஞ்சி மாறுது? புஜிட்டிகா பேசுறீங்க. பிடிக்கும், எனக்கு பேர் பிடிக்கும். டர்ரு பிடிக்காதுன்னு சொல்லி இப்ப அவங்க ஃபேமிலில பாத்துருவாங்கட்டு. டர்ரு பிடிக்கும்ன்றான். எனக்கு டர்ரு பிடிக்காது, நரேன் மட்டும் தான் சொல்லுவான் யார் கேட்டாலும். ஆமா ஆப்வியஸ்லி ரெண்டு பேரும் எங்க பேர் கோவம் வந்துச்சுன்னா அப்படிதான். என்னை வள்ளின்னு கூப்பிடுவான், இவனை தர்ரு தர்ருன்னு தான் கூப்பிடுவேன். சரி ஓகே, அடுத்த கேள்வி. இந்த கேள்வி கேட்டோடனே கவலைப்பட்டிருப்பான், தெரியாம கேட்டேன் எவ்வளவு நேரம் இழுப்பீங்க அப்படின்ட்டு. ஓவரா வாயாடு நீதான். சரி, லவ் எப்படி ஸ்டார்ட் ஆச்சு, யார் ப்ரப்போஸ் பண்ணா? இதுவும் லவ் ஸ்டோரி அந்த சீரீஸ்ல வந்துடும், அதுல நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இப்பயே சொன்னா அப்புறம் அந்த சீரீஸ் அப்படிலாம் இல்ல, இது ஜஸ்ட் சொல்லலாம். ஓகேவா, இவன் தான் ப்ரப்போஸ் பண்ணா அப்படின்னு சொல்ல மாட்டேன். அதாவது வந்து இவன் என்ன லவ் பண்றான்னு எனக்கு நல்லாவே தெரிஞ்சிருச்சு. அப்படி இருக்கும்போது சரி ஓகே, சம்டைம்ஸ் வந்து பசங்க தயங்கும் போது இந்த மாதிரி தைரியமான பொண்ணுங்க வந்து முன்னாடி கால் எடுத்து வச்சுட்டு அவங்க நீல ஆம்ஸ்ட்ராங் மாதிரி அந்த மாதிரி ஓகே நானே வந்து சொன்னேன் லவ் யூ அப்படின்னு சொன்னேன். இவனும் லவ் யூ டூன்ட்டான் உடனே. அதுக்கப்புறம் வந்து ஃபண்ணுக்கு தான் சொன்னேன் அப்படின்னு, நானும் ஃபண்ணுக்கு தான் சொன்னேன்னா. அதுக்கப்புறம் அப்படி அப்படியே பேசி வந்து இதாயிடுச்சு. ஓகே கேட்டாம்பாரு ஒரு கேள்வி, நல்லா நாக்க பிடுங்குற மாதிரி. ஒர்க் பண்றீங்களா இல்லையா? அது எப்படி ஒர்க்கையும் பார்த்துக்கிட்டு நீங்க வீடியோவும் டெய்லி எடுத்துட்டு எடிட்டும் பண்ணி போட்டுட்டு இருக்கீங்க அப்படின்ட்டு ஒருத்தர் கேட்டிருக்காரு. அதுதான் சொன்னமே, ஈவினிங் டு நைட் தான் ஜாப். ஸோ டே டைம்ல வெட்டியா தான் இருக்கும், அதை யூஸ்ஃபுல்லா பண்ணலாம் அப்படின்னு சொல்லலாம். அதனாலதான் யூடியூப் எடிட்டிங் எல்லாமே. அண்ட் எடிட்டிங் வந்து நிறைய பேர் நினைச்சிட்டு இருப்பீங்க அண்ணா தான் பண்றாருன்ட்டு. ஃபுல் அண்ட் ஃபுல் எடிட்டிங் வந்து அக்கா தான். நீங்க இந்த வீடியோல மட்டும் பாருங்க, இவன் இந்த பொம்மை என்ன எங்க எங்க திருப்புவான், அப்படி சுத்தி அப்படி தூக்கி போட்டுருவேன். அதுக்குதான் நான் பிடிக்கிறனால இங்க பாரு, உனக்கு வராதுன்னு கேட்க மாட்டேன், ஆடாதலானும் ஆட மாட்டேங்கிறேன்னு ஜோக் வரும்ல, அந்த மாதிரி என்கிட்ட கொடுக்கவும் மாட்டான். இப்படி பிடிச்ச ஆட்டான்னு நான் ஆட்டின்னு இருக்கிறான். உங்களை மாதிரி எப்படி ஹாப்பியா இருக்கிறது? யாருங்க சொன்னா நாங்க ஹாப்பியா இருக்கோம்? அப்படி இல்ல, ஹாப்பியா தான் இருக்கோம். அதாவது எப்பயுமே ஹாப்பியா இருக்க மாட்டோம். நீங்க எப்பயுமே வந்து இந்த இன்ஃப்ளூயன்சர்ஸா இருக்கட்டும், யூடியூபர்ஸா இருக்கட்டும், யாருமே பாக்கறத வச்சு எடை போட்டுறீங்க. அது வந்து தவறான செயல். ஆமா, ஏன்னா வீடியோ எடுக்கணும்னு எடுக்கிறப்ப வந்து கண்டிப்பா ஹாப்பியா அப்படி ஜாலியா பேசிதான் போடணும். அப்பதான் நீங்களும் இன்ட்ரெஸ்டா பாப்பீங்க. ஆனா அவங்களுக்கு பின்னாடியும் வந்து நிறைய வழிகள் இருக்கும், நிறைய ப்ராப்ளம்ஸ், ஃபேமிலி ப்ராப்ளம்ஸ், கப்பிள்ஸ்குள்ள ப்ராப்ளம்ஸ் எல்லாமே இருக்கதான் செய்யும். அதனால ஓகே தான், ஹாப்பியா இருக்கும் தான், இல்லைன்னு சொல்லல.
ஹாப்பியாக எப்படி மெயினாக ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறது அப்படின்னு சொன்னேன். எப்படின்னா அதான் டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன்ஸ் கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா நான் பொண்ணு, இவன் பையன். அதே மாதிரி ரொம்ப கேரக்டர் மட்டும் இல்லை, ஜெண்டரே வேறு, மண்டேல ஓடுறது எல்லாம் வேற. உங்களுக்கு வந்து ஒர்க்கு, ஃபேமிலி அந்த மாதிரிலாம் ஓடும், நிறையா ஃப்ரெண்ட்ஸ்னு ஓடும். ஆனால் எங்களுக்கு வந்து மெயினாக வந்து ரிலேஷன்ஷிப்னா அது மட்டும்தான் ஓடும். அதனால் நிறைய எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம், நிறைய டிசப்பாயின்மெண்ட் ஆகும், நிறைய சண்டை வரும். நாங்க வந்து சண்டை போட்டா எங்ககிட்ட வந்து பேசணும், உடனே பேசி முடிச்சிடணும், அதை 2 மணி நேரமாவது உட்காந்து பேசணும்னு நினைப்போம். ஆனா நீங்க வந்து ஐயோ மண்டை வலிக்குது, கொஞ்ச நேரம் அப்படியே வெளியே போயிட்டு அதுக்கப்புறமா வந்து பாத்துக்கலாம்னு தோணும். அதனால டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன்ஸ் எல்லாமே டிஃப்ரெண்டா இருக்கனால கண்டிப்பா சண்டை வரதான் செய்யும். அதையும் மீறி வந்து இவனுக்காக நானும் எனக்காக இவனும் வந்து விட்டு கொடுத்து சரி ஓகே இவங்க இப்படிதான், இதெல்லாம் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி போகணும்னு சொல்லி கொஞ்சம் இறங்கி, சம்டைம்ஸ் எல்லாம் 50-50 கிடையாது, இவன் 70-30 அந்த மாதிரி வரணும். இல்லை வந்து நான் வந்து 80 இவன் 20 அந்த மாதிரி இருக்கிறதா ரிலேஷன்ஷிப். ஓகே, ஹாப்பியாக இருங்க. உட்காந்து பேசினாலே போதும். ஆனால் நம்மளுக்கு தான் என்ன பேசுறதுன்னு தெரியாது. ஆமாம், நாங்கள் பேசுகிறத கேட்டாலே போதும். கேட்க முடியலையே, என்ன பண்ண அடிச்சு போடுவேன். சரி ஓகே, அடுத்து எல்லா வீடியோஸும் எப்படி ப்ராங்காக பண்ணுறீங்க, கண்டுபிடிக்க மாட்டீங்களா அப்படின்னு கேட்குறீங்க. நாங்கள் உண்மையாக சொல்கிறோம், என்னென்னா நாங்கள் பாதி வீடியோஸ் வந்து ப்ராங்க் தான் பண்ணுறோம். அதாவது சொல்லி வைக்காமல் தெரியாமல் தான் பண்ணுறோம். சில விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கண்டுபிடிச்சிடுறாங்க. ஸ்டார்டிங் வந்து ப்ராங்க் தானே பண்ணுறேன் அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டா அன்றைக்கி எப்படி வீடியோ போடுறது சொல்லுங்கள். அந்த மாதிரி டைமில் வந்து ஆமாம் டே வீடியோ முடிச்சிடலாம், தயவு செஞ்சு கோஆப்ரேட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு சில வீடியோஸ் எடுக்கிற மாதிரி இருக்குது. அது ரொம்ப வந்து ஹர்ட் பண்ணுற மாதிரி மேட்டர்ஸ்லாம். இப்போ நீங்களே சொல்லுங்களேன், உங்களுக்கு வந்து ஃபன் வேணும், நாங்கள் ப்ராங்க் போடுறோம் கரெக்டாக, ஆனால் வந்து ஹர்ட் ஆனால் தான் நீங்கள் ஹாப்பியாக இருப்பீங்களா? அப்படி இல்லை, நாங்கள் ஹாப்பியாக இருக்கிறது உங்களுக்கும் ஹாப்பினஸ் தானே. அப்படி இருக்கும்போது எனக்கு வந்து ஒரு வீடியோக்காக இவனை கஷ்டப்படுத்துறதோ இல்லை இவனுக்கு வந்து ஒரு வீடியோக்காக என்னை அழ வைக்கிறதோ அது அவ்வளோ நல்லா இருக்காதுல்ல. அதுவும் ப்ராங்க்னு எதுக்கு போடுறோன்னா அந்த மாதிரி போட்டு ஏமாத்துறது, அந்த மாதிரி போட்டா ஃபன்னா இருக்கும், அதனால தான் போடுறோமே தவிர உங்களை ஏமாத்துறோன்றதுக்காக நாங்கள் கண்டிப்பாக போடுறதே கிடையாது. ஓகேவா? பார்த்து சிரிச்சுட்டா ஓகே, உங்களுக்கு ஃபன்னா இருக்கும், அதுக்காக மட்டும்தான் நாங்கள் போராடுறோம். சில விஷயங்கள் பண்ணுறோம், சில விஷயங்கள் வந்து சொல்லி வச்சு தான் பண்ணுறோம். அது நாங்கள் சில பேர் மாதிரி ஸ்கிரிப்டட்லாம் இல்லை, ஒரிஜினலாக பண்ணுறோன்னு எங்களுக்கு பொய் சொல்ல விருப்பம் இல்லை. மெயினாக வந்து உங்களை ஹாப்பியாக வைக்கணும், அது மட்டும்தான் எங்கள் இன்டென்ஷன். மற்றபடி எங்களை ஹர்ட் பண்ணிக்கணுன்ற இன்டென்ஷன் எங்களுக்கு இல்லை. அதனால தான் உங்களையும் ஹர்ட் பண்ணணுன்ற இன்டென்ஷன் எங்களுக்கு இல்லை, அதனால தான் இதையும் சொல்லிக்கிறோம். ஒருத்தர் சொன்னாரு, நீங்க வந்து சம்டைம்ஸ் பிளான் பண்ணி பண்றேன் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் வந்து உங்களோட பிராங்க் பார்க்கும்போது ஷார்ட் பிலிம் பாக்குற மாதிரி இருக்குன்ட்டு. ஏதோ ஒண்ணுங்க, ஆனா பண்ணா இருக்குங்க, தயவு செஞ்சு பாருங்க, அவ்வளவுதான். நீங்க வேற வேற வந்து கேட்டாலும் நாங்க அடுத்தடுத்து பண்றோம். நீங்க என்னென்ன தோணுதோ கேளுங்க. இப்போ நீங்க கேட்டிருந்தீங்களே கோஸ்ட் எக்ஸ்ப்ளோரேஷன், அது முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்றோம், முடியாட்டி என்ன பண்ண முடியும். அந்த மாதிரி நிறைய இது ட்ரை பண்றோம். ஓகேவா? நீங்க என்ன கேக்குறீங்களோ அதை பண்றோம். அதுவும் நிறைய பேர் வந்து ஏன் பிராங்கா போட்டு தள்ளுறீங்க அப்படின்னு கேக்குறாங்க. அதுவும் கீழே நீங்க கமெண்ட்ல பாத்தீங்கன்னா 70 to 80% பிராங்க் பண்ணுங்க, அக்காவை அண்ணா இந்த பிராங்க் பண்ணுங்க, அந்த பிராங்க் பண்ணுங்க, இன்னும் நாங்க எழுதி வச்சிருக்கோம். அவங்க கேட்ட பிராங்க்லாம் இன்னும் நிறைய லிஸ்ட் இருக்கு. ஒரு சில பேருக்காக தான் இந்த மாதிரி வீடியோஸும் எடுத்துட்டு இருக்கோம். ஃபுல்லா பிராங்காவும் போட்டா போர் அடிச்சிரும், அதனாலதான். ஆனா பிராங்க் கேக்குறாங்கல்ல, கேக்குறவங்களுக்காக நாங்க பண்ண வேண்டியதா இருக்கு, அதனால மட்டும்தான் நாங்க பண்றோம். சரி, வியூஸ் போனாலும் பரவாயில்ல, ஏதாவது ஒரு வீடியோ சும்மா பேசி அது போடுவோம். ஆமா, அதுவும் பாத்தீங்கன்னா நீங்க எங்களோட வைடி ஸ்டுடியோ அந்த ஆப்ல போய் பாத்தீங்கன்னா பிராங்க் தாங்க நல்லா போகுது. எல்லாருமே நல்லா போனாதான் நல்லா மானிட்டைஸ் ஆகும், அதுக்கப்புறம் தான் காசு வரும். எது நல்லா போகுதோ அதையும் தானே நாங்க போட முடியும். உண்மையாவே வந்து பிராங்க் போட்டாதான் 1000 வியூஸ் கிட்ட போயிடுது, 1000 2000 3000 போயிடுது. ஒன் டேல வந்து 1K போயிடும் பிராங்க் போட்டா மோஸ்டா. பட் ஆனா இந்த மாதிரி வீடியோஸ் போட்டோம்னா 1K போறதுக்கே 2-3 நாள் ஆயிருது, இல்லைன்னா அப்படியே நின்றுது 600ஓட, அந்த மாதிரி தான் இருக்கு. ஓகே, இருந்தாலும் உங்களோட எதிர்பார்ப்பையும் நாங்கள் வீண் படுத்த முடியாதுல்ல, அதனாலதான் நாங்க உங்களுக்காக எடுக்கிறோம். ஓகே ஓகே. அடுத்து ரீசெண்டா பாக்குறதுல நல்லா இருக்கு உங்க பேர் அண்ட் வீடியோஸ். பாண்டி வந்தா கண்டிப்பா வீட்டுக்கு வாங்க, சாப்பிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கண்டிப்பா வந்து பாண்டிச்சேரி வர பிளான் இருக்கு, நெக்ஸ்ட் மந்த் ஆர் நெக்ஸ்ட் மந்த்துக்கு அடுத்த மந்த். ஆனா எப்படின்னு தெரியல, வீட்டுக்கு வந்து சாப்பிட்ற அளவுக்கு டைம் இருக்குமான்னு தெரியல. ஆனா கண்டிப்பா அங்க வந்து அவங்கள நினைச்சுப்போம், வந்தா அப்டேட்டும் பண்றோம். பொதுவா நாங்க வீடியோஸ் எல்லாம் போடுவோம்ல, அதுல பார்த்து தெரிஞ்சுக்கோங்க, முடிஞ்சா மீட் பண்ணலாம். ஓகே. அடுத்து என்ன வர வீடியோ வர மாட்டேங்குது, அது வந்து இன்ஸ்டால போட்டிருக்காங்க, ரீல்ஸ் எல்லாம் போட்டுட்டு இருந்தோம்ல, அது இடையில வந்து கொஞ்சம் போட முடியல. இப்போ வந்து ரெகுலரா போடுவோம். ஓகேவா? முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணுவோம், அப்படி வரலனாலும் கோச்சிக்காதீங்க, நெக்ஸ்ட் டே வந்துடும். ஆமா. ஓகே. அக்கா அண்ணாவை பத்தி எங்க மீட் பண்ணீங்க? எங்க மீட் பண்ணேன்னா, ஆக்சுவலா இவன் வந்து என்னோட தூரத்து அத்தை பையன் தான். நான் வந்து ஒரு சின்ன ஃபங்க்ஷன்ல தான் மீட் பண்ணேன்.
கூட பிறந்தவங்க எத்தனை பேர்? கூட பிறந்தவங்க எத்தனை பேர்? நான் ஒன்லி டாட்டர். எனக்கு வந்து ஒரு சிஸ்டர் இருக்காங்க. ஓகேவா? எல்டர் சிஸ்டர். எல்டர் சிஸ்டர். ஓகே. vlogs, அவுட்டிங்ஸ், வீடியோஸ்னு என்ன பண்ணுறோன்னு போடுங்க. அது எங்களுக்கு இன்னும் ஜாலியாக இருக்கும். கண்டிப்பாக பண்ணுறோம். இப்போ கொஞ்சம் வந்து என்னென்னா வெளியே போக முடியாத சுச்சுவேஷன், நிறையா ஒர்க் வீட்லேயே இருக்குது. அதனால தான் வெளியே போகிறதில்ல. நாங்கள் முன்னாடி வெளியே போனப்பெல்லாம் வந்து நிறையா டைம் எடுத்துருக்கலாம். நாங்கள் போகிறதும் வந்து இப்போ கொஞ்சம் ரேர் ஆகிடுச்சா, ரொம்ப ரேர், கொஞ்சம் ரேர். ஆமாம், கண்டிப்பாக வந்து இந்த மானிட்டைஸ்க்காக தாங்க போராடிட்டு இருக்கோம். அதுக்கப்புறம் வந்து கண்டிப்பாக உங்களை வந்து ஹாப்பி பண்ணுறதுக்கு வந்து நிறைய இடத்துக்கு போகலான்னு பிளான் பண்ணியிருக்கோம். போகிறோம், ஒரு இடத்துக்கா போவோம். நெக்ஸ்ட் மந்த் ஒரு இடம் பிளான் பண்ணியிருக்கோம். அதுக்கடுத்த மந்த் அதே மாதிரி பிளான் பண்ணியிருக்கோம். இவன் ஃப்ரெண்ட்ஸோட, என் ஃப்ரெண்ட்ஸோட, அந்த மாதிரி நிறையாவே போகலாம். கண்டிப்பாக உங்களை சுற்றி காட்டுறோம், உங்களுக்கு சேர்ந்து சுற்றலாம். ஓகே ஓகே. அக்கான்னா உங்களுக்கு உங்கள் பார்ட்னர் கிட்ட பிடிச்சது என்ன? அதாவது எனக்கு வந்து உங்ககிட்ட என்ன பிடிக்கும், உனக்கு வந்து என்கிட்ட என்ன பிடிக்கும்னு கேட்குறாங்க. ஓகே. என்கிட்ட நீ என்ன பிடிக்கும் நீ சொல்லிடு. நான் கேட்டால் சொல்லவே மாட்டாங்க. தெரியலன்னு ரொமான்டிக் பிள்ளோ. இன்னைக்கு உங்க மூலியமாவது ஏதாவது சொல்கிறானான்னு பார்க்கலாம். சரி, ஓகே. இன்பா வந்து ரொம்ப 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 கேரிங். ஓகேவா? அந்த விஷயத்தில் எனக்கு ரொம்ப பிடிக்கும் இன்பாவை. கேரிங் இன் த சென்ஸ், கேரிங் இன் சென்ஸ் எல்லா விஷயத்துலையும் எடுத்துக்குவாங்களேன். ஒரு எப்படி சொல்கிறது, அம்மா மாதிரின்னு சொல்லிடு. அப்படிலாம் கேட்கல. சரி, ஓகே. அதான் குழந்தைய பார்த்துக்கிற மாதிரி பார்த்துக்குவாங்க எப்பயும். ஓகேவா? அதனால எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவ்வளோதானா? அப்புறம் வந்து ஓட்டவாய் தான் இருந்தாலும் அது எனக்கு பிடிக்கும். அது எனக்கு பிடிக்கும். நல்லா லொடன்னு பேசிட்டே இருப்பா. அது பிடிக்கும். அதில் என்கிட்ட சொன்னதே இல்லைங்க. இன்னைக்கு தான் எனக்கு சொல்கிறான். அப்படியே குழுன்னு இருக்கு. இந்த பக்கம் பட்டாம்பூச்சி பறக்க விட்டுருப்பேன், பார்த்துக்குங்க. இது எனக்கு தெரியாது. இவனுக்கு ஆக்சுவலாக முன்னாடி சொல்லியிருக்கான், அமைதியான பொண்ணு தான் எனக்கு பிடிக்கும், ரொம்ப வாய் இருக்கிறவங்க அவங்களெல்லாம் பிடிக்காதுன்ட்டு. தெரியல, அமைதியான ரொம்பன்னு சொல்ல முடியாது. அது எப்படி சொல்றது, அமைதியான பொண்ணு ஆனா வாய் அடிக்கிறது ஒரு மாதிரி கியூட்டா இருக்குங்க. அதெல்லாம் ஏதாவது சொல்லி சிரிச்சிட்டு இருப்பான், அந்த மாதிரி வளரிட்டு இருப்பேன் ஏதாவது. அதெல்லாம் பார்த்து தூங்குறப்ப எழுப்பணும்னா அப்ப நிறைய வார்த்தைகள்லாம் கெட்ட வார்த்தை இல்ல கெட்ட வார்த்தைகள்ல ஏதாவது வளருவா, அதெல்லாம் கேட்டு சிரிச்சுட்டு இருப்பேன். அந்த மாதிரி. ஓகே. நரேன் கிட்ட எனக்கு பிடிச்சது அப்படின்னு சொன்னா அதுதான் சொல்றான்ல, அவன் சொன்னான்ல அந்த மாதிரி தான் ஒரு குழந்தைய பாத்துக்கிற மாதிரி பாத்துக்கிறேன்னு சொல்றான்ல. இவனை பார்த்தா எனக்கு பிடிச்ச ஃபீல் வருதோ இல்லையோ, என்னோட குழந்தை, என்னோட ஃபர்ஸ்ட் பேபி, அந்த மாதிரி ஃபீல் தான். எப்பயுமே அவன் என்ன பண்ணாலும் சின்ன சின்ன விஷயத்தையும் ரசிச்சு அந்த மாதிரி தான். அவனோட க்ரோத் வந்து கொஞ்சம் வயசு வரைக்கும் பார்க்க முடியலனாலும் இப்போ வந்து அவனோட க்ரோத்தாக இருக்கட்டும், அவனோட ரியாக்ஷன்ஸு, ஒவ்வொரு எக்ஸ்ப்ரெஷன்ஸ் எல்லாத்தையுமே பார்த்து வளர்ந்து ரசிச்சுட்டு இருக்கேன். 1 hour கூட இவன் இல்லாமல் என்னால் இருக்க முடியாதுங்க, அந்த அளவுக்கு தான். சீரியஸ்லி ரொம்ப அடிக்டட் இவனுக்கு. ஓகே, நெக்ஸ்ட் क्वेश्चन போயிடலாம். எவ்வளோ இயர்ஸ் லவ் உங்களுக்கு? எத்தனை வருஷம்? 3 வருஷமா 4 வருஷமா? இதோட 4 வருஷம் ஆச்சு. 4.5 வருஷம் ஆச்சு. ஆமாம், ஆக்சுவலாக லவ் வந்து பார்த்தீங்கன்னா 3 years லவ் எங்களுக்கு. ஆமாம், இப்போ வரைக்கும் சேர்த்து சொல்லணும்னா 4.5 years லவ். மேரேஜ் அப்புறமும் லவ் பண்ணுறாராம், அதை இங்கே பதிவு பண்ணுறாரு. சரி, ஓகே. ஹூ செட் ஐ லவ் யூ ஃபர்ஸ்ட்? இது ஆல்ரெடி ஆன்சர் பண்ணியாச்சு. இந்த ஐ லவ் யூ சொன்னது நான் தான், பட் ஃபீலிங்ஸ் வந்து 2 பேருக்கும். மேரேஜ் ஆனிவர்சரி இந்த மாதிரி கேள்விகள்லாம் இவன்ட்ட தான் தள்ளி விட்டுறணும். சொல்லு. December 12. ஆக்சுவலாக நம்மளோட யாரோட பிறந்த நாள்? ரஜினி பிறந்த நாள்ரா. எல்லாம் பார்த்துப்பா, ரொம்ப நன்றி. ரஜினி பிறந்த நாள், அதனால நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. எல்லாரும் கண்டிப்பாக விஷ் பண்ணிடுங்க எங்களுக்கு. ஓகே, இப்போதான் 1 year ஆயிருக்கு. நெக்ஸ்ட் இயரோட இந்த இயர் எண்டோட செகண்ட் இயர் முடியும். ஹூ இஸ் மோர் பொசசிவ்? 2 பேருமே வச்சுக்கலாம். நீ ரொம்ப பொசசிவா? என் அளவுக்கு இல்லையோன்னு நினைக்கிறேன். நீ என்ன நினைக்கிற? அப்படிலாம் கிடையாது. எக்ஸ்பிரஸ் பண்ண மாட்டேன், ஆனா பொசசிவ்ன்றியா? கண்டிப்பாக 2 பேருமே பயங்கர பொசசிவ் தான். மாத்தி அடிச்சுப்போம். நீ ஏன் அது பண்ற, நீ ஏன் டாக்ஸிக் மாதிரி. இந்த ரீமாசன் மாதிரிலாம் நான் வந்து அப்படி பொசசிவ் ஆக மாட்டேன், ஆனா அழுவேங்க. ஒரு சாஃப்ட் டார்ச்சர்னு சொல்லலாம். அதாவது அவளை பார்த்தேல எனக்கு ஹர்ட்டிங்காக இருக்கு, பார்த்தாவே ஹர்ட் ஆகும் எனக்கு. இப்படி பார்த்துட்டு இப்படி திரும்பிட்டா ஓகே, ஆனால் அவளையே பார்த்துட்டு இருந்தா ஐயா அப்போ அவளை பிடிச்சிருக்கோ, அவளோட நம்ம அழகா இல்லையோ, அந்த மாதிரிலாம் ஓவர் திங்க் பண்ண ஆரம்பிச்சிருவேன். அந்த மாதிரி
பொதுவாக லேடிஸ்னு எடுத்துக்கிட்டாலே ஓவர் திங்க் தான், அதுக்கு ஒன்றும் பண்ண முடியாது, நம்ம ஆமாம் வாங்கி தான் ஆகணும், அதெல்லாம் ஒன்று. ஆமாம், பேசுனா பொசசிவ் ஆகுறதுலாம் ஓகே, ஆனால் பார்த்தாவே கொஞ்சம் ஆகும். ஆனாலும் இப்போ வந்து அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாதுன்ட்டு கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் ஆகி இப்போ 2 பேரும் சேர்ந்து ஏன் அந்த பிள்ளை நல்லா இருக்குல்ல, அந்த பிள்ளைய தான் நான் பார்க்குறேன், அந்த மாதிரி ஒரு ஃப்ரெண்ட்லியாக கொண்டு போயிட்டு இருக்கனால இப்போ கொஞ்சம் ஓகே. பட் வந்து இவன் என் கூடயே இருக்கான், அதனால வந்து எனக்கு அவ்வளோ பொசசிவ் இல்லை. உனக்கு எப்பெல்லாம் பொசசிவாக இருக்கும்? அதாவது பசங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசினாவா இல்லை? ஆகும். இருந்தாலும் இவனுக்கு வந்து ஷியோரா தெரியும், இவனுக்கு வந்து ரொம்ப ரொம்ப நம்பிக்கை. நான் 100 பசங்க கிட்ட பேசினாலும் இவனை மட்டும் தான் லவ் பண்ணுவேன், தப்பா எதுவும் பேசிட மாட்டேன், அந்த மாதிரி ஒரு நம்பிக்கை இருக்குதானே அவனுக்கு. அதையும் தாண்டி ரைட்டா பொசிட்டிவா அகத்தான் செய்யும், யாரா இருந்தாலும் அகத்தான் செய்யும், என்ன பண்ண. சரி ஓகே, அடுத்து லாஸ்ட் क्वेश्चनக்கு வந்தாச்சு. வாசி. When did you realize this is the person I want to marry? அப்படியெல்லாம் தோணலையே அப்படின்றியா? தெரியலையேப்பா, தெரியலையே. எப்போ தோணுச்சுன்றதுலாம், எப்போ எப்படி தோணுச்சுன்றதுலாம் எனக்கு தெரியல. இவனுக்கு எப்படி தோணுச்சுன்னு தெரியல எனக்கு. ஆனா பார்த்த அடுத்த செகண்ட் வந்து என்ன ஃபீலிங்னே தெரியலங்க. பார்த்தோன்னே வந்து இவனை மிஸ் பண்ணிடக்கூடாது, ஐயோ விட்டுறக்கூடாதே. ஒரு ஃபங்க்ஷன்ல தான் இருந்தாலும் ஐயோ அவன் போயிட்டா இன்னும் நம்ம மிஸ் பண்ணிடுவோமோ, இவனை எப்படி விடுறது, ஐயோ இவன் எனக்கு வேணும் அப்படின்ற அளவுக்கு ஒரு, அது பேர் தான் லவ் அட் ஃபர்ஸ்ட் சைட்டான்லாம் எனக்கு தெரியல. ஆனா அந்த மாதிரியான ஒரு ஃபீல். மேரேஜ் ஃபீல் வந்து பழக தான் வந்துச்சு. ஓகேவா, பழக வந்து இப்படி ஒரு 24 கேரட் கோல்டா, இதை மிஸ் பண்ணிடக்கூடாதே அப்படின்னு சொல்லிட்டு இருந்துச்சு. ஆனா அப்பப்ப அதுக்கப்புறமா வந்து 24 கேரட் கோல்டு இல்ல 22 கேரட் கோல்டுன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். இருந்தாலும் பரவாயில்ல. My கருத்து வாட் இஸ் ஐம் சேயிங். 18 கேரட்டுக்கு 22 கேரட் பெட்டர்னு சொல்லி இவனே கல்யாணம் பண்ணிட்டேன். கரெக்டா? கரெக்ட். ஓகே गाइस, இந்த மாதிரி உங்களுக்கு வந்து இன்னும் நிறைய எங்களை பத்தி தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோ கீழே நிறைய क्वेश्चंस கேட்டு கமெண்ட் பண்ணுங்க, நாங்க பதில் சொல்றோம். ஓகே பை. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. பெல் ஐகானையும் மறக்காம பிரஸ் பண்ணிட்டு போங்க. ஓகே ஓகே பை.